தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், அவரது மனைவி 2 பேருமே அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவர்கள். அவர்களது கிழமை நாட்கள் பற்றி சொல்லவே தேவையில்லை. காலை ஒரு 4:30க்கு எழுந்தால் 8 மணிக்கு வேலைக்கு செல்வதற்கு முன்னர் பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். அதே போன்றுதான் மாலை வீடு திரும்பினாலும் அடுத்த நாள் வேலைக்கு செல்வதற்கான பல ஆயத்தங்களை செய்ய வேண்டியிருக்கும். அதே நேரம் தங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், அவர்களது படிப்பை கவனிக்க வேண்டும், இதர பல காரியங்களையும் செய்ய வேண்டும். இந்த கிழமை நாட்கள் 5 நாட்களும் அவர்களுக்கு எவ்வாறு செல்கிறது என்று தெரியாமல் சென்றுவிடும். மிகுந்த கஷ்டத்துடன் தான் அவர்கள் அந்த 5 நாட்களையும் கழிப்பார்கள். இந்த சனி ஞாயிறு என்ற அந்த தினத்தில் மாத்திருந்தால் ஓரளவு ஓய்வு கிடைக்கும். ஓரளவு ஓய்வு என்று சொன்னால் வீட்டிலே ஏராளமான வேலைகள் குவிந்து போயிருக்கும். ஆனால் அவர்கள் நினைத்தபடி அந்த நேரத்தை பாவிக்க முடியும். இந்த நேரத்துக்கு இந்த வேலையை செய்ய வேண்டும் என்ற தேவை இல்லை. தங்கள் வசதிக்கேற்ப அந்த வேலைகளை செய்ய முடியும். எனவே அவர்கள் அந்த நாட்களில் தான் தங்களுக்கு சத்தான அல்லது சுவையான உணவை சமைத்து சாப்பிடுவதும் வழக்கம். பொதுவாக அவர்கள் சனிக்கிழமையிலே கோழி இறைச்சி சமைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். காலை நேரத்திலே ஒரு 9-9:30 மணி அளவிலே அந்த உத்தியோகத்தர் கோழி இறைச்சியை விற்கின்ற கடைக்கு சென்று தனக்கு பிடித்த கோழியை தெரிவு செய்து அதனை உரித்து கடைக்காரனுக்கு கொண்டே உரித்து இறைச்சியாக்க மாற்றி வீட்டுக்கு கொண்டு வருவது வழக்கம். இது சாதாரணமாக வருடக்கணக்காக அவர்களது வீட்டிலே நடக்கின்ற சம்பவம். ஒரு தடவை ஒரு சனிக்கிழமை அவர் கடைக்கு செல்லும் பொழுது வளமைக்கு அதிகமாக அந்த கடையிலே சனமாக இருக்கின்றது. கோழி இறைச்சியை வேண்டுவதற்காக பலர் வரிசையிலே காத்திருக்கிறார்கள். இவர் சரி பரவாயில்லை என்று அந்த வரிசையிலே காத்திருக்கும் பொழுது அந்த கடைக்காரர் இவரது முகத்தை பார்த்து விட்டு சொல்கின்றார், கடந்த 1 மாதமாக அண்மையில் உள்ள கோயில்களிலே திருவிழா நடந்ததால் மக்கள் எல்லோரும் மிரக்கருதான் சாப்பிட்டார்கள். இப்பொழுது திருவிழா நிறைவடைந்து விட்டது, அதுதான் இன்று அதிக அளவில் சனம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இவருக்கு ஒரு சிந்தனையும் வருகின்றது. ஆக திருவிழா எப்பொழுது முடியும் என்று எல்லோரும் காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். திருவிழா முடிந்ததும் இறைச்சி கடைக்கு வந்து விட்டார்கள் என்று ஒரு ஏளனமான சிந்தனையும் இவரது மனதிலே ஓடுகின்றது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அந்த வரிசையிலே மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கு. இப்பொழுது இவர் அந்த கடைக்காரர் அந்த தராசை வைத்து நிற்கின்ற இடத்திலிருந்து ஒரு 4வது 5வதாக நிற்கின்ற போது அன்று விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட அந்த கோழிகளை அவர் காண்கின்றார். புரோயிலர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இனத்தைச் சேர்ந்த கோழிகள் வெள்ளை நிறமானவை, மிகவும் மொத்தமாக இருக்கின்றன, மிக உற்சாகமாக இருக்கின்றன. ஓரிடத்திலே அந்த கோழிகள் இறக்கி விடப்பட்டிருக்கின்றன. அந்த வாயிற்கதவு அடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த கோழிகள் வெளியே வர முடியாது. இந்த கடைக்காரர் தராசை வைத்திருக்கின்ற இடம் ஓரிடத்தில் இருக்கின்றது, மறுபுறத்திலே அந்த கோழிகளை கொலை செய்து உரிக்கின்ற இடம் இருக்கின்றது. அது 2க்கும் இடையிலே இந்த கோழிகள் மிக உற்சாகமாக இருக்கின்றன. இந்த கடைக்காரர் அந்த கோழிக்கு நீர் வைத்திருக்கிறார். இந்த கோழி நீர் அருந்தக்கூடிய பாத்திரத்திலே நீர் வைத்திருக்கின்றார். அவை உண்பதற்கான அந்த உணவுகளை வைத்திருக்கின்றார். இன்னும் சிறிது நேரத்திலே இறக்கப் போவது தெரியாமல் அவை மிக மகிழ்ச்சியாக நிற்கின்றன. உணவு அருந்துகின்றன, நீர் அருந்துகின்றன, மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றன. இவர் இந்த கோழிகளை சுற்றி நோட்டமிடும் பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு கொளுத்த ஒரு வெள்ளை நிறமான ஒரு அழகிய கோழி இவருக்கு பிடித்திருக்கின்றது. இவரது எண்ணம் நல்ல தசை பிடிப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும் என்பதுதான் எண்ணம். அந்த கோழிக்கு இது எதுவுமே புரியவில்லை. இவர் தன்னை வாங்க போகிறார் என்றோ அல்லது கடைக்காரன் சற்று நேரத்தில் தன்னை கொலை செய்ய போகிறானோ என்று புரியவில்லை. உணவை உண்கின்றது, நீரை அருந்துகின்றது, ஏனைய கோழியை கொத்தி விளையாடுகின்றது. இவ்வாறாக அது விளையாடிக்கொண்டே நிற்கின்றது. இவர் அந்த கோழியிலிருந்து தன்னுடைய பார்வையை அகற்றாமல் அந்த கோழியை வாங்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் அதை பார்த்தபடியே செல்கின்றார். சென்றதும் சொல்லுங்கள் என்று கடைக்காரர் கேட்டதும் இவர் குறிப்பாக அந்த கோழியை காட்டி அதை எனக்கு உரித்து தாருங்கள் என்று சொல்கிறார். சொன்னதும் அந்த கடைக்காரர் அந்த கோழியை தன்னுடைய கைகளால் பிடிக்க போகின்றார். அப்போது கூட அதுக்கு புரியவில்லை, தன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று புரியவில்லை. அது சந்தோஷமாகத்தான் அங்கும் இங்கும் ஓடுகின்றது. கடைக்காரரின் கைகளிலே இப்பொழுது அந்த கோழி பிடிக்கப்பட்டு விட்டது. அதை கொலை செய்வதற்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள்லாம் இருக்கின்றது. உடனே இந்த மனிதன் சொல்கின்றார், இல்லை, எனக்கு இறைச்சி வேண்டாம், நீங்கள் அதை கொலை செய்யாதீர்கள், நான் அடுத்த கிழமை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டார். வீட்டுக்கு செல்லும் பொழுது ஏதோ மரக்கறி வகைகளை வாங்கி கொண்டு செல்கின்றார். வீட்டுக்கு சென்றதும் இறைச்சி சமைப்பதற்காக காத்திருந்த அவரது மனைவி
ஆவலுடன் பார்க்கின்றார். இவர் கையிலே மரக்கறிகளை வைத்தபடி நிற்கின்றார். என்ன நடந்தது என்று கேட்கிறாள். கேட்டதும் இவர் இந்த கடையிலே நடந்த சம்பவத்தை சொல்கின்றார். தான் ஒரு அழகிய கோழியை வாங்குவதற்காக பார்த்து வைத்திருந்ததாகவோ, அந்த கோழி தான் இறக்கப் போவது தெரியாமல் அந்த மேசை உண்பது, நீரை அருந்துவது, சந்தோஷமாக விளையாடுவதாக இருக்கின்றது. அந்த கோழி இறக்கப் போகின்ற அந்த கணத்திலே என்னுடைய மனம் மாறிவிட்டது. அதில் நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன் என்று இவர் சொல்கின்றார். அந்த மனைவியால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது, இவரது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அவரது பிள்ளைகளில் ஒருவரோ, நீங்கள் விட்டுட்டு வந்தால் என்ன அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கோழியை யாரோ ஒருவர் வாங்க போகின்றார், அது சாகத்தானே போகிறது என்று சொல்கிறார்கள். இவருக்கு அந்த பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை, மௌனமாக அமர்ந்திருக்கின்றார். நேயர்களே, இந்த கதையும் கதையிருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். மனிதன் தன்னுடைய இன்பத்துக்காக, தன்னுடைய சந்தோஷத்திற்காக, தன்னுடைய ஆரோக்கியத்துக்காக ஏனைய உயிரினங்களை கொலை செய்து உண்கின்ற பழக்கத்தை கொண்டிருக்கின்றார். இது சரியா தவறா என்பதை தாண்டி நாங்கள் உயிர்கள் மீது அன்பு செலுத்த பழக வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.